அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈடி முகிலன். டெஸ்லாவோட தலைவர் எலான் மஸ்க் அவர் சமீப காலத்துல ஒரு எச்சரிக்கையை வெளியிடுறாரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உலகளவுல டோட்டல் உலகத்திலேயே மக்கள் தொகை சரிய தொடங்கிருச்சு. இதை நீங்க உத்து கவனிச்சீங்களா? என்ன நடக்குது உலகத்துலங்கிறது தெரிஞ்சுக்குங்க. என்ன நடக்க போகுது? மக்கள் தொகை அதிகமா கம்மியாச்சுன்னா நாட்டோட பழமிக்க நாடா மாறிடும். மக்கள் தொகை வேணும் அப்படிங்கிறத எச்சரிக்கை வெளியிடுறாரு. சீனாவும் சரி, மற்ற நாடுகள் எல்லா நாடுகளுமே மக்கள் தொகை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க. பல ரூல்ஸ்களை கொண்டு வந்தாங்க, பல கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 2 குழந்தையும் தான் பெக்கணும், அதுக்கு மேல் பெற்றுக்க கூடாதுங்கிற மாதிரி பல கட்டுப்பாடை கொண்டு வந்தது எல்லா நாடும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக போச்சு அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாக போகும், அதனால பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ள சீனாவே இந்த மாதிரி யோசிக்கும் போது திடீர்னு மக்கள் தொகை கணிசமாக குறைய ஆரம்பிச்சோடனே ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன எதனால காரணங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துல பெண்களுக்கு குழந்தை பிறக்கிற விகிதம் 4.9% இருந்தது 1950. இப்ப 2023 வரை கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 2.3 தான். அந்த மாதிரி விகிதத்துல மக்கள் தொகை சரிஞ்சு கணிசமா குறைஞ்சிட்டே வருது. அதுக்கப்புறம் மக்கள் தொகை கம்மியா பார்த்து நாடோட பலம் இல்லாத நாடா போயிடும். அதனால மக்கள் தொகை கட்டுப்பாடுல வச்சுக்கணும், கம்மியாக கூடாது, ஜாஸ்தியாகவும் பிரச்சனை கம்மியாகக்கூடுங்கிற மனப்பக்குவத்துல கொண்டாங்க. சீனால இருந்து ஜப்பான் வரைக்கும். ஜப்பான்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா 6 லட்சம் பேர் இந்த வருஷத்துல 2024க்குள்ள 6 லட்சம் பேர் கிட்டத்தட்ட மக்கள் தொகை கம்மியா இருக்கு. அங்க அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 65 வயசு மேல உள்ளவங்க 30%, 15 இருந்து 64 வயசு உள்ளவங்க 60% இருக்காங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இளைஞர்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, சீனாலும் சரி ஜப்பான்லயும் சரி. ஐரோப்பா நாடுகள்லாம் கிட்டத்தட்ட 1.4 வீதம் குறைஞ்சிருக்கு ஐரோப்பாவில். அப்போ ஐரோப்பா கண்ட்ரி வந்து இப்படியே போச்சு அப்படின்னா அழிவை நோக்கி போங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு எலான் மஸ்க். ஆனா அவர் சொன்ன மாதிரியே இது எல்லாமே கரெக்டாக அந்த மக்கள் தொகை சரிஞ்சு போறதை பார்த்தா அழிவு நோக்கி போற மாதிரி தான் ஒரு அவருக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படுறாங்க. அந்த வயசுல உள்ளவங்க இளைஞர்கள் வந்து சீனாவிலையும் கம்மியா ஜப்பான்லயும் கம்மியான மாதிரி காட்டுது. இந்த சதவீதப்படி பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்க அப்படின்னா சீனா வந்து ஒரு தலைவை ஏற்படுத்துறாங்க. நீங்க வந்து 2 குழந்தை தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம்ல, 2 குழந்தைக்கு மேலதான் 2 குழந்தைக்கு உள்ளதான் நீங்க பெத்துக்கணும், மக்கள் தொகை அதிகமா இருக்கு, இதுக்கு மேல பெத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சீனா கட்டுப்பாடுல கொண்டு வந்ததை சீனா அந்த கட்டுப்பாடை தளர்வு கொண்டு வராங்க. ஏன்னா மக்கள் தொகை கம்மியாகுது, இதுக்கு மேல விட்டு தாங்காது அப்படின்னு சொல்லி நீங்க 3 குழந்தைய பெத்துக்கலாம்னு சொல்லி மக்களுக்கு சீனா அரசாங்கம் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை ஒத்து பார்த்த ஜப்பான் அதே மாதிரிதான். ஜப்பான்ல மக்கள் தொகை கம்மியா இருக்கு, அதனால நீங்க 3-4 குழந்தைகள் பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜப்பானோட அரசாங்கமும் ஆணை வெளியிடுறாங்க. அதை பார்த்த ரஷ்யா இதை விட ஒருபடி மேல போய் 10 குழந்தை பெத்துக்குங்க. நீங்க 10 குழந்தை பெத்துட்டீங்கன்னா லாஸ்ட் 10வது குழந்தைக்கு உங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் தர்றோம் கவர்மெண்ட் செயல் தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லி அது பெரிய அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாடு எல்லா மக்களும் கஷ்டப்பட்டாங்க, எல்லா நாடும் கஷ்டப்பட்டுச்சு. மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா கொண்டு போகும்போது மக்கள் தொகை ரொம்ப சரிஞ்சு மக்கள் தொகை சரிஞ்சிட்டாவே அப்படின்னாவே பலமிக்க நாடா போயிடும். இதுல ரொம்ப மோசமான கவலைக்கிடமா இருக்கிற நாடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பா வந்து ரொம்ப அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால மக்கள் தொகையை மேம்படுத்துறதுக்கு உலக நாடுகள் எல்லாம் அதிகமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஒரு ஃபோக்கஸ் பண்றாங்க, சட்டத்திட்டங்களை பிரிவின் பண்றாங்க, புதுசான அறிவிப்பை வெளியிட்டு மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இது மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி.